பிரியா பிரியா ஆன்ட்டி வாங்க ஆன்ட்டி. என்னங்க ஆன்ட்டி சொல்லுங்க. இந்த புடவை எப்படி இருக்குமா? அதான் நான் உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன். சூப்பரா இருக்கு ஆன்ட்டி. எங்க வாங்குனீங்க? கலர்லாம் செம்மையா இருக்கு. இது என் பொண்ணு எனக்காக எடுத்து வந்தது தீபாவளிக்கு. அது மட்டும் இல்லை பிரியா, எனக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு மட்டும் 10 புடவை, என் பேரன் பேத்தி மக மருமகன்னு அத்தனை புடவை எடுத்துட்டு வந்தாங்க. உனக்கு வேணா 2 புடவை எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டுமா? தைச்சு கட்டிக்கிறியா? ஐயோ எனக்கு வேண்டாம் ஆன்ட்டி. நீங்க சொன்னதே போதும் ஆன்ட்டி. உங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசு ஆன்ட்டி. சரி சரிம்மா, நீ வேணான்னு சொல்லிட்ட. சரி, வேற யாராவது பார்த்து ஒரு 2-3 புடவை கொடுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராதுடா அம்மா. நான் கிளம்பட்டுமா? ஆன்ட்டி வேற இருக்காங்களான்னு தெரில. வீட்டில் ஜீனி வாங்கணும் ஆன்ட்டி. ஆமாம்மா, எனக்கு ஒரு புடவை கூட ஒரு கழுதை கூட எடுத்தல மாலதி. ஆமாம், இந்த புடவை எங்கள் வீட்டுக்கார் ஒரு 500 ரூபாய்க்கு எங்கேயே வேலை பார்த்து எடுத்துகிட்டு வந்தார். அதை தான் கட்டிட்டு தீபாவளி கொண்டாடுனே மாலதி. சரி மாலதி, நான் வைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. 2 புடவை தரலான்னு எனக்கு தூக்கமே வராதான். இப்படியெல்லாம் பேசி தொலையாட்டி தூக்கம் வந்து தொலைய மாட்டேங்குது. இதெல்லாம் இவளுகளுக்கு புரியுதா? புரியாமல் எச்சியை துப்பிட்டு போகிறா. நீ எச்சியை துப்புனா என்ன பண்ண எனக்கு? நான் போடி.